எங்கட அதிகமான நேரம் எங்க கழிவுங்க இந்த வீட்டில் தான் கழிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்வாதாரிகள் அல்லாஹ்வை பயந்த மக்கள் அதிகமான நேரம் மஸ்ஜிதுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உலகத்துல சில முளைக்காம்புகள் இருக்கிறாங்க. முளைக்காம்புகள்டா மஸ்ஜிதுகள்ல அதிகமான நேரம் இருக்கக்கூடிய மக்கள். அவங்களோட நண்பர்கள் யாருன்னா மலக்குமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மஸ்ஜிதுக்கு அதிகமான தொடர்பு வச்சா உங்களுக்கு எல்லாம் நோயை தர மாட்டாங்க. இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை தான் நோய். எல்லாருக்கும் நோய் எல்லாம் தாராங்க. அதிகமான நேரம் நாங்கள் மஸ்ஜிதுக்கு கொடுப்போம்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறதுக்கு தேவை. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவார். அல்லாஹ்வோட ரஹ்மத், அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமை நாளையில சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா தருவான். அல்லாஹ்வோட ரில்வான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு பின்னால சுவர்க்கத்தை அல்லாஹ் தருவான்னு சொல்றான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்கடி ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வந்து போறார், அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவர்க்கத்துல விருந்து ஏற்பாடு செய்யறாங்க. அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போற வரைக்கிறார் தானே, அவருக்கு சுவர்க்கத்துல அல்லாஹ் விருந்து ஏற்பாடு செய்யறாங்க. இதுக்கு முஹத்திஸ்கள் விளக்கம் சொல்றாங்க, சுவர்க்கத்துல இவருக்கு விருந்து அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான்டா அதனுடைய அர்த்தம் என்னடா, அன்பு நபி மறைமுகமா சொல்றாங்க, நீங்க சுவர்க்கவாதிகள் சொல்றாங்க. யார் அதிகமான நேரம் மஸ்ஜிதுக்கு கொடுப்பாங்களோ சுவர்க்கத்துல விருந்து ஏற்பாடு செய்யறா அங்க போனா தானே சாப்பிடுறதுக்கு ஏறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சுவர்க்கம் போவீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்துல ஒரு நாள் விருந்து ஏற்பாடு செய்யறான்னு சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்து போறார், ஃபஷஹது லஹு பில் ஈமான், நீங்க நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட இவர் ஒரு மூமின்னு நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷருடைய மைதானம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஅ குல்லு ذات ஹம்லின் ஹம்லஹா வ தரா الناس சுகாரா வ மா ஹும் பிசுகாரா வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும். அல்லாஹ் தஆலா மூமின்களை மட்டும் பார்த்து சொல்லல, பொதுவாக மனிதர்களே அல்லாஹ் தஆலா பார்த்து சொல்றான், நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கொங்க. இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், கியாமத்துடைய நாளுடைய திடுக்கம் இதுதானே, அது மிக பயங்கரம். யௌம தரவுனஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யௌம தரவுனஹா குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் யௌம தரவுனஹா தذهل குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அவனோட குழந்தைகளும் மறந்துடுவாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள் வருத்தம் தெரியாம அந்த கியாமத்துடைய பயத்தின் காரணமாக குழந்தைகளை கொரோனா மாதத்துல பெற்றெடுத்துடுவாங்க. ஒத்தரன் நாச சுகாரா, நபியே நாயகமே, நீங்க மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, அந்த மக்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்கடா, போதையில மாதிரி இருப்பாங்க. வமாஹும் பிசுகாரா, சொல்றவங்க போதை குடிச்சாக்கள் அல்ல, வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானதுன்னு அல்லாஹ் சொல்றான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை ஏற்படுத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏழு கூட்டம் தான் அர்ஷுடைய நிழல் இருப்பாங்க. அதுல ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸாஜித்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் மஸ்ஜிதுக்கு வெளியே போனாலும் மஸ்ஜிதுக்கு எப்படா வாரான்னு ஆசையோடு இருக்கிறார். நாங்க யோசிக்கிறது என்னடா, எங்கட யோசனை எப்படி இருக்குது, வெளியே போனா மஸ்ஜிதுக்கு வர யோசிக்குதா, மஸ்ஜிதுக்கு வந்தா வெளியே போறதுக்கு யோசிக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, யாருடைய உள்ளத்துல இந்த நேரம் மஸ்ஜிதுடைய சிந்தனை இருக்குமோ அவருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ்னு சொன்னாங்க. வாலிப பருவம்ன்றது ஆக முக்கியமான காலம். சொல்வாங்க, வாலிப பருவத்துல எந்த வேலையும் எங்களுக்கு செய்யறது இயலும். அல்லாஹ் தஆலா இந்த வாலிப பருவத்தை தீனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துட்டாண்டா, அது அல்லாஹ் இவரோட கொண்ட தனிப்பட்ட இரக்கம், தனிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வாலிபர் தன்னுடைய வாலிப காலத்துல அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சாங்களோ, வாலிப காலத்தை அர்ப்பணிச்சாங்களோ, அவருக்கும் அர்ப்பணிச்சது அல்லாஹ் தஆலா. எனவே மேலான
கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை முடிஞ்சு போற வாழ்க்கை. நான் உலகத்துல பிறந்துட்டோம், ஆனா நல்லா யோசிச்சோம்னா உண்மையில ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டான். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சலாம் சொல்லியா. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்பு நபியை சந்திக்க வராங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜுப்பா போட்டிருந்தாங்க. இந்த பொத்தனுக்கு பதிலாக ஒரு முள்ள குத்திக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமாருடைய தலைவர். இந்த வஹியை பூமிக்கு எடுத்துக்கொண்டு வரவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லைலத்துல் கத்ருடைய இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வராங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹ், அல்லாஹ் சொல்றான். மலக்குமார் பூமிக்கு வருவாங்க. ரூஹ்னு சொன்னா யாருக்கா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளவு சிறப்பான மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அன்பு நபியை சந்திக்க வராங்க. ஜுப்பா போட்டீங்கன்னா ஜுப்பாட பொத்தனுக்கு பதிலா முள்ளு குத்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஜிப்ரீல், ஜிப்ரீல், என்ன இன்னைக்கு நீ பொத்தனுக்கு பதிலா முள்ளு குத்திக்கிறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சலாம் சொல்றான். அல்லாஹ்வோட கட்டளை என்னன்னா, இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஜுப்பாக்கு என்ன செஞ்சிக்கிறாங்க? முள்ளத்தான் குத்திக்கிறாங்க. அதனால அல்லாஹ்வுடைய கட்டளை முழு மலக்குமார்களுக்கும் இதே உடுப்பு உடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறான். நான் மட்டும் இல்ல, மலக்குமார் எல்லாரும் இதே உடுப்பு தான் உடுத்திக்கிறான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு மக்களுடைய ஈமான் ஒரு தட்டுல, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான் ஒரு தட்டுல வச்சா யாருடைய தட்டு பாரமா இருந்தா அபூபக்கர் ரலியல்லாஹு தட்டு பாரம். நபிமார்ல முதலாவது சுவர்க்கம் போறது யாரு? எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்துல முதலாவது சுவர்க்கம் போறது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் உஹது மலைக்கு ஏறுறார். உஹது மலை அப்படியே நடுங்குது. அந்த மலையில யார் இருக்கிறாங்கடா? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு. உஹது மலை ஆடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலால தட்டி சொன்னாங்க, ஏ உஹது மலையே சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு மேலால இருக்கிறது ஒரு நபி, ஒரு சித்திக், ரெண்டு ஷஹீத், நீ அமைதியாக சொன்னாங்க. அந்த மலை அப்படியே அமைதியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானத்துல ரெண்டு அமைச்சர், பூமியில ரெண்டு அமைச்சர், வானத்துல எடுப்பன அமைச்சர்மார் யார் தெரியுமா? ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பூமியில உள்ள அமைச்சர் யாருன்னா ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளவு சிறப்பான நபித்தோழர் தான் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு நபி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இக்தது பில்லதீன மின் பஅதி அபூபக்கர் வ உமர், எனக்கும் அல்லாஹ் மௌத்த முடிவு செஞ்சிருக்கிறார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல 63 வருஷம் வாழ்ந்தார். சொல்றாங்க எப்படின்னா, அல்லாஹ் எங்களுக்கு வாழ்க்கை காலத்தை முடிவு செஞ்சிருக்கிறான். 60க்கு 70க்கும் இடப்பட்ட காலம். 60க்கு மேல ஒருத்தர் வாழ்றான்டா, இது அல்லாஹ் போனஸா தந்திக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன தந்திக்கிறான்? போனஸா தந்திக்கிறான். அந்த காலத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கறான். எப்படின்னா, மஸ்ஜிதிலே கழிக்கிறது தான் எதிர்பார்க்கறான். ஏன்னா மௌத் எப்ப வரும்னு தெரியாது. இது வயோதிபர்கள் மட்டும் இல்ல, வாலிபர்கள் உள்ளத்திலே பயம் இருக்கும். எனக்கு எந்த நேரம் மௌத் வருமோ தெரியாது. எனக்கு மௌத் நல்ல மௌத் அல்லாஹ் தரான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கவலைப்படுவாங்க. அவ்வளவு பெரிய சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கடைசி கால மௌத்துடைய நேரம் நெருங்குது. மஸ்ஜிதுன் நபவி, சின்ன மஸ்ஜிதுன் நபவி சின்ன பள்ளி. அதுல ஜன்னல்கள் வச்சிருந்தாங்க. சஹாபாக்கள் வந்து போறதுள்ள ஜன்னல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் அன்பு நபியுடைய வஃபாத் நெருங்குது. சஹாபாக்கள் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மௌத் வரும்ன்றது தெரியாது. சில அடையாளங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். சஹாபாக்களை கூப்பிட்டு பயான் செஞ்சாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த தீன் மார்க்கம் இஸ்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் சிரமத்தோடு ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரம் நீங்க எல்லாரும் உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு எல்லாரும் நான் கைமாறு செஞ்சிருக்கிறேன். ஆனா ஹஜ்ரத் அபூபக்கர் உதவி செஞ்சார். அவர் உதவி செஞ்ச அளவுக்கு எனக்கு கைமாறு செய்ய கிடைக்கலன்னு சொன்னார். அந்த அளவு உதவி செஞ்சார். தபூக்குடைய யுத்தம் நடக்குது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த படை 30,000 பேர் கொண்ட படை, மர்ம படைன்னு சொல்லுவோம். அந்த காலம் சீசன். இப்ப டிசம்பர்ல தஸ்பீர்
எல்லா வியாபாரிமாரும் சொல்லுவாங்க சீசன் சொல்லுவாங்க. அல்லாஹ் கிட்ட சீசன் ஒன்றும் வேகா. அல்லாஹ் தாலா நினைச்சாண்டா சீசன்ல வியாபாரத்தே இல்ல வரா. 2 வருஷம் அல்லாஹ் கொரோனாவை கொடுத்து அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை படிப்பிச்சான். வீட்டுல வச்சு அல்லாஹ் தின்ன தந்தான், அல்லாஹ் சாப்பாடு தந்தான். ஆனா நாங்க யாரும் இன்னுமே படிக்கல. கொஞ்சம் அல்லாஹ் பாதையில 3 நாள் போங்க, ஒரு 40 நாள் போங்கடா. சிலாக்கள் கேட்கிற எங்க குடும்பத்தை யாரு பாக்குறது? எங்கட குடும்பத்திலே எங்களையும் சேர்த்து அல்லாஹ் கொரோனால பார்த்தான். அல்லாஹ் தாலா கொரோனால எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சார். கொரோனால ஏற்பாடு செஞ்ச அல்லாஹ்க்கு இப்ப ஏற்பாடு செய்யறது பெரிய விஷயம் இல்லை. எங்களை யகீன் சீராக நாங்க எல்லாரும் பேசுறதுக்கு தயார். மௌத்திக்கிறானோ மௌத்துக்கு தயாராகிறீங்களா இல்லை? படைத்தது யாரு? அல்லாஹ். உங்களுக்கு உணவு தரது யாரு? அல்லாஹ். சரி, அல்லாஹ் உணவு தரது அல்லாஹ்ட தீனுக்கு டைப் கொடுங்கண்டா எங்களுக்கு கொடுத்து என்ன ஈமான்ல புறப்படும். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு பயான் செஞ்சாங்க. அந்த பயான்ல நபி சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செஞ்சாங்க. அவருக்கு எனக்கு கைமாறு செய்ய கிடைக்குது. சஹாபாக்கள் சொன்னாங்க, மஸ்ஜிதுல் நபவியில ஒவ்வொரு சஹாபியும் வரக்கூடிய வாசல் இருந்துச்சு. எல்லா வாசலையும் மூடுங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் வரக்கூடிய வாசலை மட்டும் மூடுவாங்க. ஏனான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பு நபி சொன்னாங்க, இக்தது பில்லதீனி பஅதி அபூபக்கர் உமர். எனக்கு அல்லாஹ் மௌத் முடிவு செஞ்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. சஹாபாக்கள் கூட நினைச்சாங்க அன்பு நபிக்கு அல்லாஹ் மௌத் கொடுக்க மாட்டான்னு நினைச்சாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காபிர்களுக்கு முன்னால வாள் எடுத்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, முஹம்மது கொல்றதுக்கு யார் தயார்? ஹஜ்ரத் உமர் எழுப்பி சொன்னாரு, நான் தயார். குறைஷியர் எல்லாரும் முடிவு செஞ்சாங்க. பலரும் வாள் எடுத்தாங்க. அவங்களால முஹம்மதுடைய தலையை கொண்டு வர கிடைக்கல. ஹஜ்ரத் உமர் கையில் எடுத்தீங்க, கட்டாயம் கொண்டு வருவார்னு நினைச்சாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் வாளோட போறார். அன்பு நபி தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுதுட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. ஹஜ்ரத் உமருடைய இடுப்பை பிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் துடிக்கி கேட்டாங்க. ஹஜ்ரத் உமரை பார்த்து, உமரே கலிமா சொல்றதுக்குள்ள நேரம் இன்னும் வரலையா? ரசூலுல்லாஹ் கொலை செய்யறதுக்கு வந்தீங்கிறார். வார வழியில அவங்கள தங்கச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை சாதிபு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, தங்கச்சி கடிச்சாங்க. குர்ஆனை பார்க்கறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல ஈமானுடைய பிரகாசத்தை அந்த பிரகாசத்தோட வராங்க. ஆனா மக்கள் எல்லாரும் யோசிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றதுக்கு வருவாரா? மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் வந்ததும் கொல்றதுக்கு தான் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. அன்பு நபி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அய்யிதில் இஸ்லாம் பி அஹதில் உமரைன். யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக. ஒன்றோ உமர் பின் கத்தாப் மூலமாக அல்லது அபூ ஜஹல் மூலமாக. 2 பேர்ல ஒருத்தரை வச்சு இந்த தீனை பலப்படுத்துவாயான்னு துஆ செஞ்சாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை அல்லாஹ் ஹஜ்ரத் உமருடைய விஷயத்துல அல்லாஹ் கபூல் செஞ்சார். இவன் அன்பு நபியை கொல்றதுக்கு போறாங்க. யாரு? உமர் போறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது துஆ செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கதவை திறந்தாங்க. திறந்து இடுப்பை பிடிச்சு அப்படி இழுத்து கேட்டாங்க, உமர் இந்த இஸ்லாத்துக்கு வாரத்துக்குள்ள நேரம் வரலையா? ஹஜ்ரத் உமர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் கொலை செய்ய வந்த உமர் சொன்னாரு, அன்பு நபியுடைய கவலைத்துவம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் என்ன சொன்னார்? யா ரசூலுல்லாஹ், நான் கலிமா சொல்லத்தான் வந்திருக்கிறேன். உடனே கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் உலகத்துல வாழ்றது கொஞ்சம் கால வாழ்க்கை. உலகத்துல யாருக்கும் அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கிறது இல்லை. சூரத்துல் அன்பியால நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், மா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல். நபியே நாயகமே, உங்களுக்கு முன்னால வந்த யாருக்கும் இந்த உலகத்துல நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ் மௌத் முடிவு செஞ்சார். எனவே எங்களுக்கு யாருக்கும் நிச்சயமான வாழ்க்கை இல்ல. அடுத்த நிமிஷம் மௌத்து வாழ தேரும் சொல்லுவாங்க. மௌத்துக்கு வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க. மௌத்துக்கு ஓடரும் இல்லை. உமா வாப்பா நல்லா இருப்பாங்க, உள்ளவங்க எல்லாம் மௌத்து. பெலஸ்தீன் எடுக்க சுபஹானல்லாஹ். பெலஸ்தீன் மட்டுமே எங்களுக்கு போதுங்கிற வாழ்க்கையை மாத்துது. பெலஸ்தீனுடைய நிலைமை எப்படின்னா, நிறைய குழந்தைகள் ஹயாத்தோட உமா வாப்பா இல்லை.
குழந்தைகள் இல்லை. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. உலகத்தை படைச்சது அல்லாஹ், உலகத்துடைய தேவைகளை நிறைவேற்றுறது அல்லாஹ், உலகத்துடைய எல்லா படைப்புகளையும் இயக்குறது அல்லாஹ். உலகத்தை படைச்ச அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடிய பொருள் என்று அல்லாஹ் சொல்றான். உலகங்களை ஏமாற்றக்கூடிய. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தகுர்ரன்னகுல் ஹயாத்துத் துன்யா. உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்ற கூடாது. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துடைய வாழ்க்கை எப்படின்னா ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை தான். அன்பு நபி உதாரணம் சொன்னாங்க, உங்களோட பிரயாணம் நீண்ட பிரயாணம். எங்கே நீங்க ஆரம்பிக்கிறீங்கடா, அங்க உங்களோட பிரயாணத்துடைய ஆரம்பம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். எங்களோட பிரயாணத்துடைய ஆரம்பம் எங்களுக்கு சொல்லலாம், ஆலமுல் அர்வாஹ்ல நாங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சோம். ஆலமுல் அர்வாஹ்க்கு முந்தி நாங்க எங்க இருந்தோம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதனுக்கு ஒரு அவகாசம் வரவில்லையா, அவரை அறிமுகம் செய்ய முடியாத ஒரு காலம் வரலையா அல்லாஹ். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சு ஒரு பயான் செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, 100 வருஷத்துக்கு முன்னால இங்க இருக்கக்கூடிய நீங்க யாரும் இருக்கல, 100 வருஷத்துக்கு பின்னால நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. 100 வருஷத்துக்கு முன்னால நாங்க யாரும் இல்ல, 100 வருஷத்துக்கு பிறகு நாங்க யாருமே இருக்க மாட்டோம். வேறொரு கூட்டம் தான் நீங்க வர போற. அப்படின்னா போய் வாழ். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வஅமில பிமா பஅதல் மௌத். புத்திசாலி யாருடா, பெரிய படிச்சு பட்டதாரி ஆகிட்டா பிரச்சனை இல்ல, தீனோட மார்க்கத்தோடு இருக்கு. நல்ல வசதியோட வாழ்றார், பிரச்சனை இல்ல, தீனோட மார்க்கத்தோடு இருக்கு. பட்ட பதவியோட இருக்கிறார், பிரச்சனை இல்ல, அவர் தீனோட மார்க்கத்தோடு இருக்கு. பெரிய ஆட்சி அதிகாரம் இருக்குது, மார்க்கத்தோடு இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை, தீன் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. எந்தொட்டாலும் அல்லாஹ் சந்தோஷத்தை தாரல, மன நிம்மதியை தார. அல்லாஹ் சொல்றான், தீன்ல மட்டும் தான் மன நிம்மதி. அல்லாஹ் பிதிக்ரில்லாஹ் தத்மைனுல் குலூப். உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி தேவைன்னா நீங்க தீனோட வாழுங்க. நீங்க தீனோட வாழாட்டி உங்களுக்கு நாங்க நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒரு பிரயாணத்தை கூட்டி உதாரணமாக சொன்னா, முன்னாள் ஜமாத் பொறுப்புல வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு 3 நாள் முடியுது, அவங்க போறாங்க. நாங்க 40 நாள் நம்ம ஏரியால வேலை செய்யறோம், 24ஆம் தேதியோட வக்து முடியும், நாங்க பேசிடுவோம். இத மாதிரி தான் நீங்க எங்கிட்ட கெஞ்சி சொன்னாலும், ஹசரத் நீங்க போவானோ, ஹசரத் எங்களோட ஊர்லயே இருக்கீங்கன்னா நாங்க நிக்க போறதும் இல்ல. 3 நாள் ஜமாத் நிசார் ஆஜார கூட்ட ஆஜார், நீங்க நல்ல மனசங்க ஆஜார், நாளைக்கு நீங்களே எங்களோட ஊர்லயே இருக்கீங்கன்னா நிக்க மாட்டா, உங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் துணியாட்டவா. எங்கட உமா பாப்பாக்கு நாங்க கெஞ்சாலும் உமா பாப்பா நிரந்தரமா இங்க போறது. எங்கட உமா எங்கட பாப்பா எங்களை பார்த்து கெஞ்சாலும் நீங்க மௌத்தா போவான பாப்பா, நீங்க கியாமத் வரைக்கும் உலகத்தில் இருங்க பாப்பா, உங்களால நிறைய நலவு நடக்கும். எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் கெஞ்சாலும் அஜல் வந்தா நாங்க பேசிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஷன் மௌத்த தேடி போறான், ரிஸ்க தேடி போறான். மனுஷன் எதை தேடி போறான்? மௌத்த தேடி போறான், ரிஸ்க தேடி போறான். இந்த ரெண்டையும் இவர் தேடி போறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதாத். அல்லாஹ் சொல்றான், நீங்க எங்க இருந்தாலும், நீங்க பாதுகாப்பான அரண்ல பாதுகாப்பாக இருந்தாலும் உங்களை வந்து சேதத்துக்கு இல்லாட்டி மௌத்த கொண்டு வரும். அல்லாஹ் சொல்றான், மௌத்த கூட தேடி வரும். இல்லாத கண்ணியமான மௌத்துல இருந்து யாருக்கும் தப்பே இல்லை. நபியும் மௌத்தா போயிட்டாங்க, எல்லாரும் மௌத்தா போவாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஜெயிக்க மாட்டாங்க. முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா அழிக்க போறார். அதுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை ஆரம்பம், உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு போறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிரயாணம் ஆரம்பம், அதுல தங்கும் இடம் கொண்டு தான் உலகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் பிரயாணம் போறா, அவருக்கு டயர்ட். அந்த கலை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு மர நிழல் எடுக்கிறார். கலைப்பு போனதுக்கு பிறகு மர நிழல் விட்டு போவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துனியான்றது மர நிழல் மாதிரி. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவரோட தோள் குஜத்தை பிடிச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உலகத்துல வாழ்றீங்களா, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப்,
வேற நாட்டு மனுஷன் மாதிரி வாழுங்க. இப்ப உதாரணம் ஒருத்தர் வெளிநாட்டில் நீங்க ஜொப்புக்கு வந்து இங்க ஒண்ணு கட்டி ஒன்றும் செய்ய மாட்டார், ஜொப்ப முடிச்சா போவார். இங்கே ஜொப்புக்கு வெளிநாட்டுக்கு போனார்கள், அங்க ஒண்ணு கட்டல சம்பாரிச்சு இங்கே வருவார், அந்த ஊரை விட்டுட்டு வருவார். ரசூலுல்லாஹ் சொன்னா அதை மாதிரி தான். இதை விட்டுட்டு நீங்க என்னட்ட வரணும், கபருக்கு வரணும். அவ ஆபிரு ஷபீர் என்றா வழிபோக்கன மாதிரி ஒரு ரோட்டை கடக்கிற ஆள. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, நீங்க காலை அடைஞ்சா மாலை எதிர்பார்க்க வேணாம், மாலை அடைஞ்சா காலை எதிர்பார்க்க வேணாம். இதுவே பொய் வாழ்க்கை நாங்க வாழ. அதனால தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு சிறப்பான நபித்தோழர். இந்த உம்மத்துல முதலாவது சுவர்க்கம் போறவர். முழு உம்மத்துடைய ஈமானை விட பெரிய ஈமான். தீனுக்காக சுப்ஹானல்லாஹ் எப்படி செலவழிச்சாங்க. தபூக்குடைய யுத்தம் நடக்குது, படைக்கு சொல்லுவோம் வருவோம் படை, 30,000 பேர் கொண்ட படை. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்டா, சீசன் நீச்சப்பழம் பழுத்து குலுக்கி கொண்டிருக்கக்கூடிய காலம், அறுவடைக்குரிய காலம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தஷ்கீல் பண்ணினாங்க சஹாபாக்களை அல்லாஹ்வோட பாதையில போறதுக்கு. நிறைய தூரம் போகணும். ரசூலுல்லாஹ் 2 தஷ்கீல் செஞ்சாங்க, பேர்களை பதிவு செஞ்சாங்க. நீங்க சல்லியும் தரணும். ஏண்டா பிரியாணம் போறதுக்கு சல்லி இல்லை, உங்கள்ட்ட சல்லி எல்லாம் தான். சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள வசதிக்கு மாதிரி சல்லிகளை கொண்டு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முந்தக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதே இல்லை, இப்ப கிடைச்சிருச்சு. ஏன்னா அபூபக்கர் எல்லாம் வசதியோடு இருந்தாங்க, அவங்களோட சொத்து எல்லாம் தீனுக்கு செலவழிச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு யோசிச்சாங்க, ஏண்ட சொத்துல அறவாசியை கொண்டு போவோம். ரசூலுல்லாஹ் எனக்கு கேட்பாங்க, உமர் என்ன கொண்டீங்க, இத்தனை ஒட்டகம் கொண்டு, இத்தனை குதிரை கொண்டு, இவ்வளவு தங்க காசு கொண்டு, இவ்வளவு வெள்ளி காசு கொண்டு, நான் அடுக்கி கொண்டு போவேன். ஹஜ்ரத் அபூபக்கர் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன கொண்டீங்க அபூபக்கர்? அவங்க சொல்லுவாங்க, வீட்டுல இருந்து தோல் துண்டை மட்டும் தான் கொண்டு. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முந்திரத்துக்குள்ள சந்தர்ப்பம். சுப்ஹானல்லாஹ். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியை வேற மாதிரி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்டாங்க? ஹஜ்ரத் உமர் வாராரு, ஹஜ்ரத் உமர்ட்ட கேட்டாங்க, மா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமர் உங்க வீட்ல என்ன வச்சிட்டு வந்தீங்க? சொன்னாங்க, சுத்துல அடவாசி வீட்லயா. என்ன பண்ணீங்கன்னு கேட்கல, வீட்டுக்கு என்ன வச்சிட்டு வந்தீங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் வாராரு, அவங்கள்ட்ட கேட்டாங்க, மா அபகைத லி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரோட குடும்பத்துக்கு என்ன வச்சிட்டு வந்தீங்க? அல்லாஹ் வ ரசூலுஹு யா ரசூலல்லாஹ், யா ரசூலே வீட்ல அல்லாஹ் ரசூலை தவிர ஒண்ணுமே இல்லை யா ரசூலல்லாஹ். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்பதான் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு 10,000 பேருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு கொடுத்தான். நிறைய தங்க காசு தீனார்களை கொடுத்தான். சரியான சந்தோஷம். கஷ்டமான நேரம், வறுமையான படை, தூரம் போகணும், போறதுக்கு வசதி இல்லை. 10,000 பேருக்கு தேவையான சகல பொருட்களை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்களாம், மாதர் உஸ்மான் மாசனா பாத ஹாதலும். உஸ்மான், நீங்க எவ்வளவு பெரிய சதகா கொடுத்தீங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உஸ்மான், நீ இதுக்கு ஒரு பாவம் செஞ்சாலும் இந்த சதகாவுடைய பரக்கத்தால தான் பாவமே மாட்டான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுதான் அல்லாஹ் இந்த கையில இந்த மேலான தீன் அல்லாஹ் கொடுத்தார். சும்மா உதாரணம் பாருங்க, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு இடையில 580 600 வருஷம் அல்லது 500 வருஷம். அன்பு நபி நபியாக வரக்கூடிய நேரம் மக்கால் இருந்தது யாருன்னா சிலை வணக்கம். நபி எவ்வளவு காலம் நீங்கல்ல, வெறும் 600 வருஷம் இருக்கு. என்னோட கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 1400 வருஷம் ஆகுது. இந்த உலகத்துடைய பரக்கத்தால தீன்ல எந்த குறைபாடும் இல்லை. 600 வருஷம் நபி இல்ல, மக்கள் எல்லாம் மதம் மாறிட்டாங்க. 1400 வருஷம் கடந்துருச்சு, நபியுடைய உழைப்பு பூமிக்கு மேல நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை பாதுகாத்து வச்சிருக்கிறான். கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த பொறுப்பு அல்லாஹ் தான் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் முழு உலகத்தில் பெரிய முயற்சி செய்யறாங்க. சஹாபாக்கள் பெரிய தியாகம் செஞ்சாங்க. நாங்க பெரிய தியாகம் செய்ய தேவையில்லை. சஹாபாக்கள் போனது உயிரை கொடுக்கிற, நாங்க உயிரை கொடுக்க போறதில்ல. ஆக கூடினது 4 அல்லது 6 மாசம். ஆக கூடினது நாங்க கொடுக்கிற காலம் எவ்வளவுடா 4. இப்போ ஒரு தர்த்தீப் சொல்லிக்கிறாங்க, வெளியே 4 மாசம் போக மர்க்கஸ்க்கு 2 மாசம்.
முழு வாழ்க்கை தீனுக்கு வைக்கணுமா? முழு வாழ்க்கை தீனுக்கு முகாது நாங்க எந்த அளவு எங்களோட கால நேரத்தை தீனுக்கு கொடுக்கிறோமோ உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செழிப்பு ஏற்படுத்துவார். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், "ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா." யார் ஈமான் கொண்டு அமல் சாலிஹா செய்வாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு மனமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அதிகமான நேரம் தீனுக்கு துன்யாவுக்கு சின்ன டைம் கொடுக்கிறார். அல்லாஹ் முடிவு செஞ்சது எங்களுக்கு தந்துட்டானா? எங்களுக்கு முடிவு செஞ்சது வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல. அல்லாஹும்ம லா மானிய லிமா அத்தீத வலா முஅத்திய லிமா மனஅத. இதுல துஆவை எழுதிக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதுவா. அந்த துஆவுடைய அர்த்தம் என்னன்னா, யாரா நீ கொடுத்தா தடுக்கவும் மேலா, நீ தடுத்தா கொடுக்கவும். முன்தகம்ல ஒரு ஹதீஸ் வந்து அன்பு நபியுடைய காலத்துல அதிகமான சஹாபாக்கள் கஷ்டமான சஹாபா, அதிகமான அசாபசுமான ஒரு கூட்டம் இருந்தா, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்ல, இருக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு. பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுக்க மாட்டான், அவ்வளவு கஷ்டமான சஹாபா. உடுக்கிறதுக்கு சரியான உடுப்பு இல்லை. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, முன்தகம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சஹாபி, அப்படிப்பட்ட ஒரு சஹாபி பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒரு ஈத்த பழம் இருந்துச்சு. பசியின் காரணமாக எடுத்து சாப்பிட்டார். அவர் உள்ளத்தில் இந்த பயம், நான் தின்னது ஒரு ஈத்த பழம் தான், இதான நரக போவேனோடு பயம். உடனே அங்குள்ள வீட்டு போயிட்டு கேட்டான், யாரு சொல்லலா, பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒரு ஈத்த பழம் விழுந்துருச்சு, யாரு சொல்லலா, பசியால் எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு ஹலாலா ஹராமா? அது அவருக்கு ஹலால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் படிச்சு கொடுத்தான். அன்பு நபி சொன்னாங்க, அது உங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட ஈத்த பழம், அதனால நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க. முடிவு செய்யப்பட்ட இந்த ஈத்த பழத்தை நீங்க பொறக்காம வந்திருந்தா அந்த ஈத்த பழம் உங்கள்ட்ட வாரத்துக்குள்ள ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சிருக்கான். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக வேண்டித்தான் இன்னைக்கு முழு உலகத்திலே மக்கள் 6 மணித்தியால வெடிக்கையில்லாத காலத்துல 4 மாசம் போறாங்க. சொல்லுவாங்க அற்புதம். 6 மணித்தியால வெடிக்கிறார். மக்களோட பேசினாலும் பேசிட்டான். பேச்சு தாரதில்லை, 5 நிமிஷம் டைம் தாராங்க. 4 மாசம் வருஷ கணக்கு. உலமாக்கள் 2வது வருஷம் 3வது வருஷம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உழைப்பின் மூலம் தான் தீனை பார்க்கிறார். அதனால மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப காலம் ஆக பொறுமதியான காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சில கேள்விகள் கேட்பான், பதில் சொன்னாம அடுத்த காலம் வைக்கிறாது. அதுல ஒரு கேள்வி கேட்பான், உங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்பான். அது இன்னொரு கேள்வி கேட்பான், உங்களோட வாலிபத்தை பத்தி கேட்பான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உழைப்புடைய வரக்கத்தால மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, பெரிய மாற்றங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால எங்களோட கால நேரங்களை கொடுத்து அல்லாட பாதையில் போறதுக்கு நாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நியத் வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தோட மஹல்லா வாசிகள் கொஞ்சம் சொல்லுங்களே இன்ஷா அல்லாஹ். எங்கட பத்து 4 மாசத்துக்காக கொஞ்சம் எழுதுங்களே இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கபூல் செய்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவானாக. உடம்புல ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. பயங்கரமான நோய் நொடிகளிலிருந்து எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்கட சந்ததிகள் கியாமத் வரைக்கும் இந்த மேலான நுபுவத்துடைய உழைப்புகள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மத்தவங்களும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள் போறதுக்கு நாங்கள் முயற்சி செய்தோம். வாலிபர் உள்ளவங்க கேட்கிறீங்க, மாஷா அல்லாஹ். கொஞ்சம் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கபூல் செய்வானாக. வாலிபர் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிரகாசமான வாழ்க்கையை தருவார். மௌத் வரைக்கும் இந்த உழைப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவார். எங்களுடைய சந்ததிகள் அல்லாஹ் தீனுக்கு கபூல் செய்வாங்க. பயங்கரமான நோய் நொடிகளுக்கு எங்களை அல்லாஹ் பாதுகாப்பாங்க. எங்களுடைய தொழில, வியாபாரத்துல, உத்தியோகத்தில் அல்லாஹ் வரக்க செய்வாங்க. சொல்லுங்க அல்லாஹ் கொஞ்சம் பெரிய பாக்கியம். இந்த உழைப்பு இல்லாட்டி இந்த டைம் எங்கேயும் தெரியும். போன் பெரிய முசீபத். ஏன்னா போன் எடுத்தாங்க இரவும் விளக்குது இல்லை, பகலும் விளக்குது இல்லை, உமாவும் விளக்குது இல்லை, கொண்டாட்டியும் விளக்குது. ஏன்னா போன் எடுத்துட்டாங்க, உமா முழுங்கிதான விளக்காது, கொண்டாட்டியும் வேலை. அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு காலத்துல போன் அடிச்சு போட்டு வெளியே விளையாடினாங்க. இன்னைக்கு பள்ளிகளுக்கு வந்து விளையாடுறாங்க. பெரிய விஷயம், பயங்கரமான காலம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் தெரிவிக்கிறது. ஒரு வாலிபர்கள் ஜில்லா போயிட்டு 3 ஜில்லா முடிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு அல்லாட முதல் தின்னாண்டா இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன்கள் இல்லாத வாலிபர்கள் உன்னோட தேவை தான். சாதாரண போன் வியாபாரத்துக்கு மட்டும் சில வாலிபர்கள் வந்து அந்த போனை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த போன்ல வாட்ஸ்அப்போ அந்த வந்து ஒரு முசீபத்தையே பார்க்கணும். ஏன்னா எங்களை எங்கேயோ கொண்டு எங்கே பெண் போய் சேர்க்குமோ தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமான பாதுகாக்கிறது நெருப்பு தடலை குடிக்கிற மாதிரி. தோண்டினா நெருப்பு தடலை விட மோசம். அவ்வளோ பயப்படும். ஆனால்
தான் எங்களை கால நேரங்களை பாதுகாக்கணும். எங்களை ஈமான் சீராகி அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வு. எங்களோட உடல் உறுப்புகளால பாவம் நடக்கும். நிச்சயம் எல்லாரும் நியத்து வைக்கணும். இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் செய்வாங்க. நியத்தோட மஹல்லா புறவங்க எல்லாரும் எங்களை இன்ஷாஅல்லாஹ் நாம 3 நாள் போறோம்ன்றவங்க 2 வாரம் ஜமாத் போறாங்க. எங்களோட நவீன் மாடல் ஜமாத் வெஸ்ட்லிக் போறான். ஹசரத்தோட போற ஜமாத் அப்படியே போகல இன்ஷாஅல்லாஹ். அப்படியே போகும். எங்களோட சாதிர் பாயோட போற ஜமாத் அப்படியே எழுப்புகளை அல்லாஹ் செய்வான். எழுப்புங்க இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் செய்வான். ரெண்டு ஜமாத்தும் வேறு வேறு அறிவு. அப்படியே கொஞ்சம் அப்படியே கேள்வி முடிச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க சொன்னவங்க நாங்க செய்த தியாகம் 2 வகைன்னு சொல்லுவோம். ஒன்று முஹாஜிர்களை மாதிரி, இன்னொரு கூட்டம் அன்சாரி மாதிரி. தீன வளர்க்கறதுக்கெல்லாம் முஹாஜிர்கள் அன்சாரி 2 பேர்த்தையும் அல்லாஹ் பாவிச்சாங்க. முஹாஜிர்கள் முழு சொத்தை விட்டுட்டு வந்தாங்க, அன்சாரிகள் முழு சொத்தை கொடுக்கறதுக்கு தயாராக. முஹாஜிர்கள் முழு சொத்தை விட்டுட்டு வந்தாங்க, அன்சாரிகள் முழு சொத்தை கொடுக்கறதுக்கு தயாராக. இன்னைக்கு பெரியார்கள் அப்படித்தான் சொல்றாங்க. நாங்க அல்லாஹ்வோட பாதையில போனா நாங்க உதவி செய்யற நியத்தோட தான் போகணும்னு சொல்றோம். நாங்க உதவி செய்யற நியத், நாங்க யாருமே உதவி எதிர்பார்த்து போறது இல்லை. அல்லாஹ்வோட உதவியை நாங்க பார்க்கலாம். சஹாபாக்கள் அல்லாஹ்வோட உதவியை பார்த்தாங்க. மிக்தாத் அஸ்வத் ரலியல்லாஹு ஆரம்ப வாழ்க்கையை பிந்தின வாழ்க்கையை சொல்றாங்க. ஒரு நாள் சிறுநீர் கழிச்சு கொண்டிருக்கிறேன். சிறுநீர் படக்கூடிய இடத்துல ஒரு சத்தம் ஒன்று வருது. சிறுநீர் கழிச்சு முடித்ததுக்கு பின்னால போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தோல் துண்டு, அதை எடுத்து கழுவி சுட்டு சாப்பிட்டேன்னு சொல்றான். அதே மிக்தாத் அஸ்வத் எல்லாம் பிந்தின காலத்துல சொல்றாங்க, நான் ஒரு நாள் சிறுநீர் கழிச்சு கொண்டிருக்கிறேன். எலி தங்க காசுகளை கொண்டு வந்து போட்டுச்சு. எலின்னா தங்க காசு, அந்த தோல் துண்டை எடுத்து சாப்பிடுறாங்க. இங்க தங்க காசு, அந்த தோல் எடுத்தவங்க தங்க காசு எடுக்கல. ஹஜரத் ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரம் எலி தங்க காசை கொண்டு வந்து போட்டுச்சு. ரசூலுல்லாஹ் 2 கேள்வி கேட்டாங்க. அந்த எலி வந்த பொந்தனை வெட்டி பார்த்ததுல இல்ல, கைய போட்டீங்களா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவனோட புறத்தால் உங்களுக்கு அனுப்பின ரிஸ்க் என்று சொன்னாங்க. உழைப்பு செஞ்சாங்க, அல்லாஹ் வெளியே கொண்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சாமி கண்ட வீட்டுக்கு வந்தாரு, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மனைவி கேட்டாங்க, என்ன சரி சாப்பிடுறதுக்கு இல்ல. மனைவி சொன்னாங்க ஒண்ணுமே இல்லை. மனைவி சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு துஆ செய்யுங்க. அவர் வீட்டுக்கு வெளியே போயிட்டு துஆ செஞ்சாங்க. 3 ரிவாயத் வருது. அதுல ஒரு ரிவாயத் வருது, வீட்டுல உள்ள திருகக்கல் சுத்தி மாவு வந்துச்சு, ரொட்டி சுத்துற வாசம். சஹாபிகளுக்கு வந்து பார்த்தாங்க, திருகக்கல்னால மாவு வருது. மனைவி கேட்டாங்க, இந்த திருகக்கல் தானாக சுத்திச்சு, தேவையான மாவு எடுத்தாங்க. சொன்னாங்க, உங்களோட மனைவி அந்த திருகக்கல்லை நிறுத்தாமல் இருந்தால் கியாமத் வரைக்கும் அதுல இருந்து மாவு வெளியாக. சஹாபாக்கள் பார்த்தது. அதனால மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உங்களோட மஹல்லா ஹயாத்தாக இருந்தா நீங்க மஹல்லால 5 நாள் கட்டாயம் வாலிபம் உள்ளவங்க இருக்கிறீங்க. அல்லாஹ்வோட வாழ்க்கையில பரக்கத்து. உண்மையிலே சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் மஸ்ஜிதுல மட்டும்தான் வச்சிருக்கிறான். மஸ்ஜிதுக்கு வெளியே இல்லை. மஸ்ஜிதுல தான் மன நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால மஹல்லால 5 நாள் நடக்குது. உள்ளவங்க எல்லாரும் சுபுக்கு வாங்க. சுபுக்கு பின்னால் 3 அமல் செய்வாங்க. ஒன்று ஒரு அரை மணி நேரம் தாலீம் வாசிப்பாங்க. நீங்க எல்லாரும் வீட்டுல தாலீம் ஆரம்பி. முத்தகபா ஹதீஸ், ரியாலு ஸாலிஹீன், பதாயில் அமல், சாதிர் பாயிட்ட நீங்க சல்லியை கொடுத்தா கொண்டு தருவாங்க. இன்ஷாஅல்லாஹ் புறம் இன்ஷாஅல்லாஹ் வீட்டுல தாலீம் ஆரம்பிப்பீங்களா? இன்ஷாஅல்லாஹ் கொஞ்சம் நியத்துலாக கையோசி காட்டுங்க. இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செய்யணும். இன்ஷாஅல்லாஹ் இப்படித்தானே வாசிக்கிறதா, கிதாப் இல்லாம வாசிக்கிறாரு, கிதாபும் வாங்கணும். அதனால எல்லாரும் இன்ஷாஅல்லாஹ் சாதிர் பாய் பேருக்கு எழுதி இன்ஷாஅல்லாஹ் கிதாபை வாங்கி கொடுங்க. 5 அமலோட தாலீம் செய்ய சொல்றேன். ஏன்னா புதிய முறை பழைய முறையில தாலீம் 5 அமலோட தான் நாங்க செய்யணும். முதலாவது நாங்க கொஞ்ச நேரம் தாலீம் வாசிக்கணும். அதுக்கு பின்னால குர்ஆன் ஹல்கா, வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஃபாத்திஹா சூரத் 10 சூரா ஓதணும். அதுக்கு பின்னால் ஆசிபாத் முதாக்கரா, அல்லாஹ் ரசூலை பத்தி கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் தஸ்கீல், யார் அல்லாஹ்வோட பாதையில போறதுக்கு தயார். அதுக்கு பின்னால மஷூரா, நாளைக்கு யாரு தாலீம் வாசிக்கிற, நாளைக்கு யாரு ஆசிபாத் முதாக்கரா, நாளைக்கு யாரு குர்ஆன் ஹல்காக்கு போறணும். இப்படி ஒரு மஷூரா பண்ணி 5 அமலோட தாலீம் செய்யும். அப்படி செய்வோமா இன்ஷாஅல்லாஹ். அப்ப மஹல்லால தாலீம் அரை மணி நேரம் வாசிங்க.
வீட்டுல 1.5 மணித்தியாலம் வரைக்கும் டைம் எடுக்க சொல்றான். இப்ப 1.5 மணித்தியாலம் வாசிக்க கூட்டாக்கள் வர மாட்டான். நாங்க என்ன செய்யணும், ஒரு 10-20 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எங்களுக்கு பொருத்தமான நேரம். இப்ப நாங்க ராவுல முடிச்சுக்கிற டைமிங் இஷாக்கு போறோம், உள்ள காலையில கொஞ்சம் வாசிக்கணும். சில ஹதீஸ்கள் வாசிச்சா உள்ளத்துல சரியான சந்தோஷம், மன நிம்மதி, வாழ்க்கையில பெரிய மாற்றம். சில நேரம் ஒரு ஹதீஸ் எங்களை அப்படியே மாற்றும், ஒரு ஹதீஸ் எங்களை வாழ்க்கையில பெரிய மாற்றம் தேவை. அதனால மஹல்லா தாலீம், வீட்டு தாலீம், அதே மாதிரி ஒரு 2.5 மணித்தியாலம் சுபஹுக்கு பின்னால் ஊருக்கு அப்படி சுத்திக்குவாங்க. 3 நாள் தொடர்ந்து இந்த 3 அமல் நடக்கும். ஒவ்வொரு கிழமையும் உன மஹல்லா பக்கத்து மஹல்லா பூர்த்தியா ஜமாத்தா போயிட்டு உழைப்பு செய்ய. குறிப்பிட்ட வாரம் ஃபர்ஸ்ட் வீக் தேர்ட் வீக் மாத்தாம போயிட்டு வாங்க. அப்படி பேசுவோம் இன்ஷாஅல்லாஹ். ஜுமேரா இத்திகாஃப் நியத்தோட எல்லாரும் போறது பாருங்க. 20 பேர் இருக்கீங்க, 20 பேர் ஜுமேராக்கு இத்திகாஃப் போயிட்டு அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி தெரியுமா? வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் தஆலா சொல்றான், கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஈமான் கொண்டு தக்வாதாரியா மாறினா அல்லாஹ் தஆலா வான பூமியுடைய பரக்கத்துடைய வாசல் அல்லாஹ் திறப்பானா, செழிப்பான கிராமமாக மாறும். சில முயற்சியும் இன்ஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் தஆலா எல்லாத்துடைய நீயத்தை கபூல் செய்வானாக. இதை பேசினோம் அதன்படி மௌத் வரை இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.